காரியங்களை எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தேவனாக இருக்கிறாரு. மறுபடியும் ஆன்லைனில் சந்திக்கிற மிக்க மகிழ்ச்சி அடைகிற தேவன் தாமே ஆண்டு நேற்று என்று மாறாதேவன். உங்கள் வாழ்க்கையில் இதுவரை மாறாத காரியங்களை ஆண்டு சடிதிலே மாற்ற வல்லமுள்ள தேவனாக இருக்கிறாரு. எந்த காரியம் உங்களை அழித்து போடும் என்று பயந்து கொண்டிருக்கிறீங்களோ, அது வியாதி இருக்கலாம், பண பிரச்சனை இருக்கலாம், மனக்குழப்பமாக இருக்கலாம், திருமண வாழ்க்கையாக இருக்கலாம், படிப்பாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், எந்த ஒரு காரியம் உங்களை அழித்து போடுறது போல் உங்கள் முன்னால் செங்கடல் போல் இருந்து கொண்டிருக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடல்கிட்ட வரும்போது இங்கே நாங்கள் அழிந்து போகிறோமோ என்று பயந்தார்கள், திகிலடைந்தார்கள். பாருங்கள், அந்த இடத்துல தான் ஆண்டவர் அங்கே ஒரு அற்புதம் செய்கிறாரு. எந்த காரியம் அவர்களை பார்த்து பயந்தார்களோ, எந்த காரியத்தை பார்த்து இனி இதற்கு முன்னால் ஒரு அடி காலெடுத்து வைத்து போக முடியாது, முன்னுக்கு வரவே வாய்ப்பில்லை என்று இருக்கிற உங்கள் பண பிரச்சனை இருக்கலாம், உங்கள் வியாதி இருக்கலாம், இனி எளிமையாக நடக்கவே முடியாது, முடிந்தது தான், அவ்வளோதான், படுக்கையில் விழுந்தாச்சு, எழும்ப முடியாதுன்னு இருக்கலாம். அந்த காரியங்களில் படிப்பு முடிஞ்சு இனி அதாவது படிக்க முடியாது, வேலை இனி வாய்ப்பே கிடையாது, உலகத்தில் இனி வேலைக்கே வாய்ப்பு கிடையாது அப்படின்னு இருக்கிற எந்த காரியம், உங்களுடைய திருமண வாழ்க்கையாக இருக்கலாம், உங்களுக்கு சார்ந்தவருடைய திருமண வாழ்க்கை இருக்கலாம், இனி சேர்ந்து வாழ வாய்ப்பே இல்லை, முடிந்தது என்று சொல்லி முடிவு தான் அப்படின்னு சொல்லிட்டு நின்று அங்கே வந்து நிற்கும்போது அங்கே செங்கடலுக்கு முன்னால் வந்து அவர்கள் அழுகிறாங்க, புலம்புறாங்க. ஏத்திலேயாவது இருந்திருந்தால் பிரச்சனை இல்லை, இப்போ வந்து மாட்டியிருக்கிறோமே, இப்படிப்பட்ட ஒரு இடத்துல மாட்டியிருக்கிறோமே, இதற்கு முன்னையும் போக வழி இல்லை, பின்னாலே போனால் பார்வோன் நம்மை அழித்து போடுவான், முன்னாலே போனால் செங்கடல் நம்மை அழித்து போடும் என்று பயந்தார்கள். உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தில் கால் வைத்திருக்கீங்க, ஏதோ ஒரு பிஸ்னஸில் கால் வைத்திருக்கலாம், ஏதோ ஒரு தொழிலில் கால் வைத்திருக்கலாம், திருமண வாழ்க்கையில் கால் வைத்திருக்கலாம், படிப்பில் கால் வைத்திருக்கலாம். ஆனால் முன்னுக்கு போக முடியாதபடி தடுமாறி கொண்டிருக்கலாம். முன்னுக்கு போனால் அழிவு, பின்னுக்கு போனாலும் அழிவுதான், எங்கேயும் போக வாய்ப்பில்லை, இக்கட்டிலே வந்து அகப்பட்டிருக்கிறோமே என்று நீங்கள் கலங்கி தவித்து கொண்டிருக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற, எந்த தண்ணி அவங்க பார்த்து பயந்தார்களோ, எந்த பிரச்சனையை பார்த்து நீங்கள் இங்கே பயந்து கொண்டிருக்கிறீங்களோ, எந்த வியாதியை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறீங்களோ, எந்த பணப்பிரச்சனையை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறீங்களோ, எந்த திருமண வாழ்க்கையை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறீங்களோ, எந்த மனக்குழப்பத்தை பார்த்து பயன்பட்டு கொண்டிருக்கிறீங்களோ, அந்த காரியங்களிலிருந்து ஆண்டவர் உங்களை விடுதலை தந்து வெளியே கொண்டு வர வல்லமுள்ள தேவனாக இன்றைக்கு வெளிப்பட போகிறாரு. ஏன் சொன்ன ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்றைக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கும் அவர் தேவனாக இருக்கிறாரு, நாளைக்கும் அவர் தேவனாக இருக்கிறாரு, நம்முடைய வாழ்க்கையில் என்றைக்கும் அவர் தேவனாக இருக்கிறாரு. பாருங்க, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களை அழிக்க இருந்த அந்த தண்ணி, அவங்களை அழித்து போடும் என்று நினைத்த அந்த பணப்பிரச்சனையை, உங்களை அழித்து போடும் என்று நினைத்த அந்த வேலை விஷயங்கள், அதை அழித்து போடும் என்று நினைத்த அந்த திருமண உறவுகள் காரியங்கள், உங்களை அழித்து போடும் என்று இருக்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் உங்கள் பிஸ்னஸ் அழிந்து போகும். இந்த பிஸ்னஸில் கால் வைத்தேனே, இதில் தானே இப்போ அழிவு வரும் போல இருக்கிறது, நமக்கு முன்னுக்கு வர வாய்ப்பு இல்லாதபடி இருந்து கொண்டிருக்கலாம். அந்த காரியம், எந்த காரியம் உங்கள் வாழ்க்கையில் அழிவு தான், இனி தப்பித்து போக வழியே இல்லை என்று எது காரியம் இருக்கிறதோ, அந்த தண்ணி தான் இவர்களை அழிக்கும் என்று நினைத்தார்கள், அந்த தண்ணி தான் இவர்களை அழித்து போடும் என்று நினைத்தார்கள். ஆனால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, செங்கடல் இரண்டாக பிளக்கிறது. செங்கடல் இரண்டாக பிளக்கிறது மாத்திரமல்ல, இவர்கள் வெட்டாந்தரை நடந்து போகிறாங்க, இவங்களை அழிக்கும் என்று இவங்க எதிர்பார்த்த, இவங்கள் அழிந்து போவார்கள் எதிர்பார்த்து பயந்த அந்த தண்ணி இவர்களுக்கு பாதுகாப்பாக ரெண்டு மதில் சுவராக அவங்களுக்கு நிற்கிறது. இவங்க வெட்டாந்தரையில் அக்கறைப்படுகிற வரை அந்த தண்ணி இவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த காரியம் உங்களை அழித்து போக நினைக்கிறீங்களோ, எந்த பணம் இல்லாதன்னு உங்கள் வாழ்க்கை அழிந்து போக நினைக்கிறீங்களோ, எந்த உறவு சரியில்லைன்னு அழிந்து போக நினைக்கிறீங்களோ, எந்த படிப்பில்லைன்னு அழிந்து போக நினைக்கிறீங்களோ, எந்த வேலை போனாலும் குடும்பம் அழிந்து போக நினைக்கிறீங்களோ, இந்த வியாதி என்னுடைய சரித்திரம் இருக்குது இதனால் அழிந்து போக நினைக்கிறீங்களோ, அதுதான் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக அரணாக ஆண்டவர் தருகிற ஒரு தேவனாக இருக்கிறாரு. எந்த பணம் உங்கள் வாழ்க்கையில் இந்த அழிவுன்னு நினைத்து இருக்கிறீங்க, அந்த பணம் உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பாக அரணாக ஆண்டவர் தேவன் வைக்க போகிறாரு. அழிந்து போக நினைத்த அந்த தண்ணி தான் அவர்களுக்கு பாதுகாப்பை கொடுத்தது. அதே போல உங்களுடைய வியாதி தான் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை தரப்போகிறது. அந்த வியாதியோடு அல்ல, அந்த வியாதியில் வெளியே வந்து அது தான் உங்களுக்கு பாதுகாப்பாக போகிறது. அந்த வியாதியில் நீங்கள் எப்படி வந்தீங்க என்று சொல்லி மற்றவங்களுக்கு சொல்லி அது அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக ஆண்டவர் தருகிற ஒரு தேவனாக இருக்கிறாரு. எந்த திருமண வாழ்க்கை உடைந்திருக்கிற அந்த திருமண வாழ்க்கை வைத்து தான் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை தருகிற, அநேக ஜனங்கள் ஒரு பாதுகாப்பை தருகிற ஒரு தேவனாக வெளிப்படுகிறது. உங்களுடைய கண்கள் காணப்போகிறது. உங்கள் கண்கள் மாத்திரமல்ல, அநேக
கண்டு அதிசயப்படுவாங்க. இவங்க எப்படி இந்த செங்கடலை பிளந்து வந்தார்கள், எப்படி இந்த கடன் பிரச்சனை, இந்த பண பிரச்சனை வெளியே வந்தாங்க, எப்படி இந்த திருமண வாழ்க்கை உடைந்திருது அதில் எப்படி வெளியே வந்தாங்க, எப்படி இந்த வேலை போகும் என்று இருந்தாங்க எப்படி வெளியே வந்தாங்க, இந்த வியாதி கஷ்டத்தில் இருந்த சீரியஸ் இருந்தாங்க எப்படி வெளியே வந்தாங்க. அநேகர் பார்த்து ஆச்சரியப்படுது அதிசயப்படத்தக்கதாக தலைமுறையாக அந்த செங்கடலை பற்றி இன்றைக்கும் பேசப்படுகிறது. உங்க வாழ்க்கையில் கடந்து வந்த ஒவ்வொரு பாதைகளும் தலைமுறையாக பேசத்தக்கதான காரியங்களாக, சரித்திரம் படைக்கிற ஒரு காரியங்களாக மாறும்படி தான் நீங்க அந்த ரூட்டில் நடந்து வந்து கொண்டிருக்கிறீங்க. உங்களுக்கு வேறொரு ரூட் இருந்து, கடவுளுக்கு தெரியும் வேற ரூட் இருந்து, அந்த ரூட்டில் அவர்கள் அனுப்பாதபடி இந்த செங்கடலுக்கு நேராக ஏன் கொண்டு வந்தாரு? அவங்களுக்கு ஒரு அற்புதம் செய்கிற மாத்திரமல்ல, சரித்திரம் அதை சொல்ல வேண்டும். எல்லாருக்கும் செங்கடல் கிடையாது. உங்களுக்கு சில வேளை செங்கடல் முன்னால் நிற்கலாம். எல்லாருக்கும் பண பிரச்சனை கிடையாது, எல்லாருக்கும் வியாதி கிடையாது, எல்லாருக்கும் திருமண வாழ்க்கையில பிரச்சனை கிடையாது, எல்லாருக்கும் நல்லா தான் இருக்கு. உங்களுக்கு மாத்திரம் ஏன் என்று நீங்க கேட்கலாம். எனக்கு மாத்திரம் இந்த பிரச்சனை இருந்து கொண்டிருக்கிறது, எனக்கு மாத்திரம் இந்த அழிவு வந்து கொண்டே இருக்கிறது, தொடரெல்லாம் அழிந்து கொண்டிருக்கிறது, எனக்கு மாத்திரம் என் சத்துரு பின்தொடர்ந்து கொண்டு வருகிறார் என்று நீங்கள் பயந்து கொண்டிருக்கலாம். இதுன்னு சொல்கிறேன், நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில வருகிற அந்த செங்கடல் தான், உங்க வாழ்க்கையில் வருகிற பிரச்சனை தான் உங்களுக்கு பாதுகாப்பு அரணாக மாறத்தக்கதான காரியங்களை ஆண்டவர் செய்கிற தேவனாக வெளிப்படுகிறதே உங்கள் கண்கள் கண்டு அதிசயப்பட்டு பூரிக்கத்தக்க காரியங்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில் செய்ய போறாரு. ஏன்னா ஆண்டவர் இயேசு அன்றைக்கு மாத்திரமல்ல இன்றைக்கும் ஒரு அற்புதம் செய்கிற ஒரு தேவனா இருக்கிறாரு. எந்த காரியம் அவளை அழிக்க வேண்டும் என்று ஒரு விதவை இருந்தா அவங்க வீட்டில், அதாவது கடன் பிரச்சனை, தன்னுடைய கணவனார் கடன் வாங்கி அது செலுத்த முடியாதபடி இருக்கிறாங்க. அப்போது தீர்க்கதரிசி போய் போகும்போது அழுகிறா, என்னுடைய கணவனார் இப்படி மரித்து போனாரு, என் பிள்ளைகளை அடிமைத்தனமா கொண்டு போறாங்க பாருங்க. அந்த அழுகை எதுக்காக? பண பிரச்சனைக்காக அவள் அழுது கொண்டிருக்கிறார். கடன் பிரச்சனையால் அழுது கொண்டிருக்கிறார். இந்த கடத்திலிருந்து எப்படி வெளியே வர முடியும் என்று அவள் அழுது கொண்டிருக்கிறார். அவளுக்கு அந்த கடன் பிரச்சனை வரவிட்டா அவள் அழ வேண்டிய தேவை கிடையாது. தன்னுடைய கணவனார் மறிக்கவில்லை என்றால் அவள் அழ வேண்டிய தேவை கிடையாது. ஆனால் அந்த இடத்துல வரும்போது அவள் அழ வேண்டிய சூழ்நிலை வருகிறது. எனக்கு பணம் பிரச்சனை இருக்கிறது, பணப்பிரச்சனை இருக்கிறது, போராட்டம் இருந்து கொண்டிருக்கிறது, என் பிள்ளைகளை அடிமைத்தனமாக கொண்டு போவார்களோ என்று பயந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி தீர்க்கதரிசிட்டு அவள் புலம்புகிறா, அழுகிறா. அந்த தீர்க்கதரிசி கேட்கிறா, உன்ட்டு என்ன இருக்கிறது பாருங்க. அவள் அழுகிறாள், புலம்புறா. எதுக்காக? பணத்துக்காக. அந்த பணம் இருந்தால் தீர்க்கதரிசி அவள் அழ வேண்டிய தேவை கிடையாது. பணத்தை கொடுத்து கடத்தை செட் பண்ணி இருக்கலாம். ஆனால் அவள் அழும்போது தீர்க்கதரிசி கேட்கிறாரு, உன்னிடத்துல என்ன இருக்கிறது? அவள் சொல்ல, ஒரு குடம் எண்ணெய் இன்றி அடைய வீட்டில் ஒன்றும் கிடையாது. பாருங்க, அவள் அழுகிறாள். அவளுடைய கடன் பிரச்சனை தான். அவளுக்கு அதுவரை என்ன பிரச்சனை இருந்தது? தன்னுடைய கடன் மாத்திரம் தீர்ந்த போதும், கடற்காரலை சமாளித்த போதும், கடற்காரலை எப்படியாவது வாயை மூடினா போதும், அது செட்டில் ஆனால் போதும், நான் எப்படியாவது கஷ்டப்பட்டு வேலை செய்தாவது என்னுடைய பிள்ளைகளை வளர்த்து எடுக்கலாம், அவங்களுக்கு ஆகாரம் கொடுக்கலாம் என்று அவங்க நினைத்துக் கொண்டிருந்திருக்கலாம். ஆனால் அந்த வேளையிலே தீர்க்கதரிசி ஒன்றை என்ன இருக்கிறது? ஒரு குடம் எண்ணெய் இன்றி அடைய வீட்டில் ஒன்றும் இல்லை. அந்த எண்ணெய் அவங்க ஒரு பொருட்டா எண்ணப்படவில்லை, ஒரு காரியமாகவே கூட அந்த கடத்துக்கு அது ஒரு முகாந்தரம் வரும் என்று கூட அவங்க எண்ணவில்லை. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்க வீட்டில் என்ன இருக்கிறது? உங்கள்கிட்ட என்ன இருக்கிறது? உங்களை என்ன தாளந்து இருக்கிறது? என்ன திறமை இருக்கிறது? அதை ஆண்டவர் வெளியே கொண்டு வரும்படி உங்க வீட்டில் இருக்கிற, உங்க வீட்டுக்குள்ளதான் இருக்கிறது எண்ணெய் அபிஷேகம், உங்களுக்குள்ளதான் இருக்கிறது, உங்களுக்குள்ளதான் அபிஷேகம் இருக்கிறது. அந்த அபிஷேகத்தினாலதான் அங்க வேலை நடக்கிறது. எண்ணெய் என்றால் அபிஷேகத்துக்கு அடையாளம் இருந்து கொண்டிருக்கிறது. நீங்களும் சில வேளை ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா, அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கலாம், இல்லை உங்க குடும்பத்தில் யாராவது ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கலாம். ஆனால் உங்கள்கிட்ட கேட்கும் போது என்கிட்ட ஒண்ணுமே இல்லை என்று கலங்கி கொண்டிருக்கலாம். என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, அந்த வீட்டில் ஒரு கூட எண்ணெயாவது இருந்தது, என் வீட்டில் ஒண்ணுமே இல்லை என்று கலங்கி கொண்டிருக்கலாம். எல்லாம் அடகுல போன, எல்லாமே கைவிட்டு போனது, இனி கையில ஒன்றுமே கிடையாது என்று கலங்கி கொண்டிருந்திருக்கலாம். அவளும் அப்படிதான் இருந்தா. எண்ணெய் பற்றி அவளுக்கு கவனமே கிடையாது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்குள்ள ஒரு அபிஷேகம் இருக்கிறது, அந்த ஒரு அபிஷேகம் இருக்கிறது. அவர் சொல்கிறாரு, பக்கத்து வீட்டில் உள்ள எல்லா பாத்திரத்தையும் வாங்கிட்டு வா, எல்லாத்தையும் கதவை பூட்டி ஊட்டின போது எல்லா பாத்திரம் நிரம்புகிறது. தீர்க்கதரிசி சொல்லுகிறார், எல்லா பாத்திரம் நிரம்பினது, இனி பாத்திரமே கிடையாது, இனி பாத்திரமே கிடையாது. அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த எண்ணெய் எடுத்து நீ வித்து உன் ஜீவனத்துக்காகவும், உன் கடத்தை தீர்த்து, உன்னுடைய வரும் காலத்துக்காகவும், நீ சாப்பாட்டுக்காகவும் சேமித்து வை, இப்பொழுது சாப்பாட்டை எடுத்துக்கொள் என்று சொல்லுகிறாரு. அவள் கேட்டது தன்னுடைய கடன் மாத்திரம் தீங்க வேண்டும், கடற்காரலை சமாளிக்க வேண்டும் என்று. ஆனால் தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறாரு? தீர்க்கதரிசி போனவுடன் அங்கே என்ன நடக்கிறது? கடன்களும் மாறுகிறது, தன்னுடைய சாப்பாட்டுக்கு பணம் வருகிறது, தன்னுடைய பிள்ளைகளை வளர்த்து ஜீவனம், அதாவது வரும் நாளுக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாத்தையும் சேமித்து வைக்கத்தக்கதாக ஒரே ஒரு குடம் தண்ணியில, ஒரே ஒரு குடம் எண்ணெயில, ஒரே ஒரு குடம் எண்ணெயில ஆண்டவர் குடும்பத்தையே செழிக்க வைத்தாரு. அவங்க குடும்பத்தையே உயர்த்தினாரு. குடும்பம் அநேகர் அறியத்தக்கதாக. பக்கத்து வீட்டுக்கு நினைத்திருப்பாங்க, இவங்க கடத்தில் அகப்பட்டிருக்கிறாங்க, இனி அவ்வளவுதான், எழும்பி வர வாய்ப்பே கிடையாது, சம்பாதித்துக் கொண்டிருந்தவரும் போனாரு, இனி இவங்களுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி அவங்க நினைத்துக் கொண்டு அங்கலித்துக் கொண்டிருந்திருக்கலாம், இவங்களும் அங்கலித்துக் கொண்டிருக்கலாம். ஆனா தீர்க்கதரிசியை தேடி வந்தது. தீர்க்கதரிசியிட்ட கேட்டது என்ன? என்னுடைய கடன் மாத்திரம் தீர வேண்டும், என்னுடைய பிரச்சனையை மாத்திரம் தீர வேண்டும், எனக்கு நாளைக்கு நான் பிள்ளைக்கு சாப்பாடு ஏதாவது வேலை செய்து கொடுக்கலாம், பிள்ளைகளை ஏதாவது கஷ்டப்பட்டு படிக்க வைக்கலாம்,
ஆனால் இப்பொழுதுள்ள நெருக்கடி மட்டும் மாற வேண்டும். நீங்களும் கலங்கி கொண்டிருக்கலாம். இந்த கடன் பிரச்சனை மட்டும் மாறின போது, இந்த வியாதி மட்டும் மாறின போதும், இந்த அவமானம் மட்டும் மாறின போதும், இந்த பிரிவினை மாத்திரம் மாறின போதும், இந்த ஒரு காரியம் மாறின போதும் என்று நீங்களும் கேட்டுக்கொண்டிருக்கலாம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவன் அதை மாத்திரம் மாற்றுகிற தேவன் கிடையாது. அந்த கடத்தை மாத்திரம் மாற்ற தேவன் கிடையாது. கடத்தை மாற்ற அடுத்த நாள் அவங்க என்ன சாப்பிடுவாங்க, அடுத்த நாள் என்ன செய்வாங்க, இதையும் கர்த்தர் யோசிக்கிற ஒரு தேவனா இருக்கிறாரு. நாம் யோசிக்க மாட்டோம். நம்ம கடன் மாத்திரம் தீர்ந்த போது நம்ம யோசிப்போம். கடவுளுக்கு தெரியும் அடுத்த நாள் என்ன செய்வாங்க, அடுத்த நாள் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஆனால் ஜீவனத்துக்காக நீ உயிரோடு இருக்கிற நாள் வர, உன் பிள்ளையை வளர்த்து எடுத்து படிக்க வைத்து மேலான இடத்துல கொண்டு வர இந்த எண்ணெயில் உள்ள பணம் உனக்கு அதாவது யூஸ் ஆகும் சொல்லி அதை சேமித்து வை, அதை சேவ் பண்ணுவை என்று ஆண்டவர் தேவன் ஒரு அந்த தீர்க்கதரிசி மூலமா ஒரு ஆலோசனை கொடுக்கிறாரு. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த பணம் அவங்களை அழிக்க வேண்டும், தன்னுடைய பிள்ளைகள் அழிக்க வேண்டும், தன்னை அழிக்க வேண்டும் என்று வந்ததோ அந்த பணம் தான் அவர்களுக்கு அதாவது பாதுகாப்பாக மாறுகிறது. அவர்களுக்கு பாதுகாப்பாக மாறுகிறது. உங்கள் வாழ்க்கையிலும் அப்படிதான். எது அழியும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீங்களோ, எந்த பிரச்சனை உங்களை வந்து அழிக்க நினைக்கிறீங்களோ, எந்த பண பிரச்சனை அழித்து கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்களோ, எந்த கடன் தலைக்கு மேல இருக்கிறது இதுதான் நம்முடைய வாழ்க்கையில அழிவை கொண்டு வர நினைத்து கொண்டிருக்கிறீங்களோ, அந்த பணம் தான் உங்க வாழ்க்கையில உயர்வான இடத்துல கொண்டு வரப்போகிறது. அந்த பணம் தான் உங்களுக்கு பாதுகாப்பை தரப்போகிறது. உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்க பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல, தலைமுறையாக அந்த பணம் உங்களுக்கு பாதுகாப்பு வரத்தக்கதாக காரியங்களை ஆண்டவர் செய்கிற ஒரு தேவனாக இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறாரு. நேற்று மின்று என்று மாறாது. அன்றைக்கு செய்த தேவன் மாத்திரமல்ல, இன்றைக்கு அவர் மல்லமுள்ள தேவனா இருக்கிறாரு. என்று சொன்ன தேவன் சொல்லி செய்யாதிருக்கிற தேவன் கிடையாது. வசனத்தை நிறைவேற்றாமல் இருக்கிற தேவன் கிடையாது. என்ன சொல்லுகிறாரோ, என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறாரோ அதை நிறைவேற்ற அவர் வல்லமுள்ள தேவனா இருக்கிறாரு. உங்க வாழ்க்கையில் அதை நிறைவேற்றி முடித்திருக்கிற சிலுவையில இனி நீங்கள் கலங்க வேண்டிய தேவையில்லை, அழ வேண்டிய தேவையில்லை, நீங்க சஞ்சரப்பட வேண்டிய தேவையில்லை, தவிக்க வேண்டிய தேவையில்லை. எல்லாத்தையும் ஆண்டவர் அதை செய்து முடித்து வைத்திருக்கிறாரு. எல்லாத்தையும் செய்து வைத்து மறைத்து வைத்திருக்கிறாரு. சமையல் பண்ணி எல்லாத்தையும் திறந்து வைக்க மாட்டாங்க, எல்லாத்தையும் மூடி வைப்பாங்க. அதே போல எல்லாத்தையும் ஆண்டவர் ரெடி பண்ணி உங்களுக்காக மூடி வைத்திருக்கிறாரு. நீங்க பார்த்து கொண்டு இருக்கிற எங்க இருக்கிறது, எங்க எனக்கான ஆகாரம் இருக்கிறது, என்னுடைய பிரச்சனை எங்க மாறும் என்று கலங்கி கொண்டிருக்கிறீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம், உங்களுக்குள்ள வாக்கு தத்தங்கள், உங்களுக்குள்ள வார்த்தைகள் உங்களுக்குள்ளதான் இருக்கிறது. அந்த வீட்டுக்குள்ளதான் அங்க இருந்தது. எண்ணெய் வீடாயிருக்கிற ஆலயம் இருக்கிற உங்க சரீரத்துக்குள்ள ஒரு அபிஷேகத்தை ஆண்டு தந்திருக்கிறாரு. வெளியேறப்பட்ட ஒரு அபிஷேகம் தந்திருக்கிறாரு. அதை விற்று நீங்க ஜீவனம் பண்ணும்படி, உங்க பிள்ளைகளை வளர்த்தும்படி, குடும்பத்தை வளர்த்தும்படி, உங்க பிசினஸை வளர்த்தும்படி, உங்க தொழிலை வளர்த்தும்படி, எல்லா காரியங்களுக்கும் அந்த அபிஷேகம் பணத்தை கொண்டு வரும், பொருளை கொண்டு வரும், எல்லா பூமிகளை கொண்டு வரும், வீடுகளை கொண்டு, வாகனங்களை கொண்டு வர, எல்லாத்தையும் கொண்டு வர இந்த ஒரு அபிஷேகம் வேலை செய்ய போகிறது. யோசேப்புன்னு ஒரு மனுஷன் இருந்தாரு. அவருக்குள்ள ஒரு அபிஷேகம் இருந்தது. அந்த அபிஷேகம் தான் அவரை வெளியே கொண்டு வருகிறது. அந்த சொல்கிற தேவ ஆவியை பெற்ற இவரை போல ஒருவரும் இல்லை. அந்த தேவனுடைய அபிஷேகம், தேவன் கொடுத்த அபிஷேகம் தான் அவரை வெளியே கொண்டு வருகிறது. ஏத்தியத்தில் அவரை உயர்த்துகிறது. உங்களுக்குள்ள இருக்க அபிஷேகம் உங்களை உயர்த்தும், உங்களை உன்னதத்தில் வைத்து அழகு பார்க்கும். அபிஷேகம் பெற்ற நீங்க ஊழியக்காரர்களா இருக்கலாம், விசுவாசியா இருக்கலாம், உங்களை தாழ்த்த ஒரு சக்தி இந்த உலகத்தில் கிடையாது. யோசேப்பை அழிக்கலாம் என்று நிறைத்த சக்தி அழிந்து போனதவரை யோசேப்பை அழிக்க முடியவில்லை. செங்கடல் வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் அழிவார்கள் பார்வோன் எதிர்பார்த்தா அழிக்கப்படவில்லை. நீங்கள் அழிந்து போன்னு சொல்லிட்டு சில பிசாசுகள் கண்ணமிட்டு நோக்கி கொண்டிருக்கலாம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அழியவே முடியாது. தேவ ஆவியை பெற்ற பிள்ளைகள், தேவனால் அலங்கரிக்கப்பட்ட பிள்ளைகள் ஒருபோதும் அழிந்து போக மாட்டார்கள். அவர்கள் செங்கடல் அவர்களுக்கு பாதுகாப்பாக, அவர்கள் என்ன பிரச்சனை அவர்களை தாக்குறதோ அது அவங்களுக்கு பாதுகாப்பாக ஆண்டவர் அதை மாற்றுகிற ஒரு தேவனாக வெளிப்படுகிறதே உங்களுடைய கண்கள் காணப்போகிறது. உங்களுடைய கண்கள் காணப்போகிறது. வியாதிகள் உங்களை விட்டு விலகும்படி, பணம் பிரச்சனை உங்களுக்கு விலகும்படி, தரித்திரங்கள் உங்களை விலகும்படி, பணப்பிரச்சனை விலகும்படி, குடும்ப உறவுகளில் இருக்க தடைகள் உடைக்கும்படி ஆண்டுடைய வல்லமை அபிஷேகம் உங்க மேல இறங்கி கொண்டிருக்கிறது. தேவனுடைய மகத்துவம் உங்க மேல இறங்கி கொண்டிருக்கிறது. யார் உங்களை கைவிட்டாலும் தேவன் கைவிடுகிற தேவன் அல்ல. தேவன் கைவிடுகிற தேவன் அல்ல. செங்கடலே வந்தபோது மோசேயை நோக்கி முறுமுறுக்கிறாங்க. ஐயோ, நீ இந்த இடத்துல எங்களை அழிக்காவ கொண்டு வந்தீரு, மோசே நீ அழிக்காவ கொண்டு வந்தீரு, அழிக்காவ கொண்டு வந்தீர் என்று முறையிடுறாங்க. ஆனா செங்கடலை பிளந்து கொடுக்கிறது. அந்த செங்கடல் அவர்களுக்கு அதாவது பாதுகாப்பாக மாறுகிறது. எந்த பிரச்சனை உங்களை அழிக்கும் என்று நினைக்கிறீங்களோ, வெளிநாட்டுக்கு போயிருக்கலாம், வெளிநாட்டுக்கு வந்து அழிவுதானோ என்று நினைத்து கொண்டிருக்கலாம். திருமணம் பண்ணி கொடுத்திருக்கிறோம், இந்த வீட்டில் வந்து அழிவுதானோ நினைத்து கொண்டிருக்கலாம். ஒரு பிசினஸே தொடங்க யாரும் எனக்கு உதவி இல்லை, இதுதான் அழிவு என்று நினைத்து கொண்டிருக்கலாம். அந்த அழிவிலிருந்து அதுவே உங்களுக்கு பாதுகாப்பாக மாறும்படி, அரணங்களாக மாறும்படி, நித்தியந்த காலமாக அது பாதுகாப்பு மாறும்படி, தலைமுறை எழுதத்தக்க நாள் சரித்திரம் மாறும்படி ஆண்டுடைய அபிஷேகம் உங்க மேல இறங்கி கொண்டிருக்கிறது. ஆண்டு அபிஷேகம் உங்களுக்கு இருக்கிற அபிஷேகம் அனல் மூட்டி எழுப்பப்படுகிறது. இப்பொழுதே ஒரு மாற்றம் உண்டாகிறது. இப்பொழுதே ஒரு விடுதலை உண்டாகிறது. வியாதிலிருந்து ஒரு விடுதலை,
சாபத்திலிருந்து ஒரு விடுதலை, எல்லா பணப்பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை, திருமண உறவுகளுக்கு ஒரு கட்டு உடைக்கப்படுகிறது. குழந்தைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற அடுத்த கட்டு காரம் வைக்க முடியாதபடி தடையில் உடைகிறது. எந்த குழந்தை பாக்கியம் இல்லாதபடி இருக்கிற தடையில் உடைகிறது. திருமண தடையில் உடைகிறது. அடுத்த கட்டமுள்ள காரியங்களுக்கு கால வைக்க முடியாதபடி தடுமாறி கொண்டிருக்கிற தடுமாற்றங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது. என்ன தேவன் மாறாத ஒரு தேவனா இருக்கிறாரு. மாறாத ஒரு தேவனா இருக்கிற உங்க வாழ்க்கையில அவர் மாறாத தேவனா வெளிப்படுகிறது. உங்களுடைய கண்கள் கண்டு அதிசயப்பட்டு பூரிக்கத்தக்க காரியங்களை ஆண்டவர் செய்கிற தேவனா இருக்கிறாரு. சகல அழிக்கப்படுகிறது. சகல சத்துருடைய தந்திரங்கள், சூழ்ச்சிகள் நீங்க முன்னுக்கு வராதபடி பார்வோனாக சேலை இருக்க பிசாசு உங்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கலாம். இவனோட தான் அழிவு நினைத்து கொண்டிருக்க அவனை அழிக்கும்படி, பிசாசு அழிக்கும்படி அந்த செங்கடல் அவர்களுக்கு அழிவா மாறுகிறது. எந்த பணத்தை வைத்து உங்களை அழிக்க வேண்டும் என்று மந்திரவாதங்கள் பில்லி சொல்லி ஏவல் ஆவி செய்து கொண்டிருக்கிறாங்களோ அந்த பணம் தான் அவர்களுக்கு அழிவாக மாறிக்கொண்டிருக்கிறது. அந்த வழிதான் உங்களுக்கு பாதுகாப்பா மாறுகிறது. எத்தனையோ பேரை பார்க்க முடிகிறது. மெண்டல் பிடித்து அதிலிருந்து விடுதலை கட்டு தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி கொண்டிருக்கிறாங்க. எத்தனை வியாதியிலிருந்து வெளியே வந்து அந்த தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுறாங்க. எத்தனை ஒரு கடன் பிரச்சனை வெளியே வந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுறாங்க. எத்தனை ஒரு குடும்ப பிரச்சனையில உறவுகள் உடைந்து கிடந்தது சரியாகி மறுபடியும் வந்து தேவ ராஜ்யத்தை கட்டி கொண்டிருக்கிறாங்க. உங்க வாழ்க்கையில் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும்படி நீங்க அந்த ரூட் கடந்து வந்து கொண்டிருக்கிறீங்க. அந்த ரூட் கடந்து வந்து கொண்டிருக்கிற தேவனுடைய மகத்துவம் உங்க வாழ்க்கையில, உங்க பிள்ளையுடைய வாழ்க்கையில், உங்க மனை வாழ்க்கையில், உங்க கணவனுடைய வாழ்க்கையில், உங்க ஊழியத்தில், உங்க பிசினஸ்ல, உங்க தொழில, உங்க கல்லூரியில எல்லா இடங்களிலும் ஆண்டுடைய மகிமை வெளிப்பட போகிறது. ஆண்டுடைய அபிஷேகம் வெளிப்பட போகிறது. ரீஷா லபரு பக்கர் திலிமிரா ரீபா ரஷங்க ரபார துரு பைகா ரபலிமிரா ரீகா ரபோலி சந்தலபர மேகரபா எல்லா தடைகளும் உடைகிறது. எல்லா பிசாசுடைய தந்திரங்களோ சூழ்ச்சியில இப்படி உடைந்து விழுகிறது. 6000 பிசாசுடைய லேகியனை விடுவித்த ஒரு தேவன் உங்க குடும்பத்தில் இதுவரை போராடி கொண்டிருக்கிற எல்லா பின்தொடர்கிற பில்லாத ஆவிகளையும் இயேசு இன்றைக்கு துரத்துகிறாரு. இயேசு கிறிஸ்து நாமத்தில் துரத்தப்படுகிறது. அது அக்கினி கடலில் போய் அழியத்தக்கதாக, பன்றி கூட்டத்தில் போய் அழியத்தக்கதாக தேவனுடைய வல்லமை அபிஷேகம் கட்டவிழ்த்து விடுகிறது. உங்க வீட்டுக்குள்ள, உங்க பிசினஸ் தொழில, உங்க ஊழியத்தில், உங்களுடைய சபையில் எல்லாம் தேவனுடைய மகிமை வெளியரங்கமாக போகிறது. வெளியரங்கமாக போற மறைந்திருந்த அபிஷேகம், மறைந்திருந்த வரங்கள், மறைந்திருந்த வெளிப்பாடுகள், மறைந்திருந்த வேர்ட் ஆஃப் நாலேஜ், மறைந்திருந்த தீர்க்க வரங்கள் எல்லாம் உங்களுக்குள்ள இருந்து வெளிப்படும்படி அக்கினி இறங்கி வரும்போது அங்கே என்ன இருந்தால் ஜந்துக்கள் ஓடி ஒழிக்க வேண்டும், இல்லை அங்கிருந்து வெளியே வந்திருக்க வேண்டும். அதே போல உங்க வாழ்க்கையில் நீங்கள் உங்களுக்குள்ள இருக்க அபிஷேகம், உங்களுடைய வரங்கள் வல்லமைகள் ஒளிந்திருக்கலாம், மறைந்திருக்கலாம். இன்றைக்கு இந்த அபிஷேகம் வந்து அதை அனல் மூட்டி எழுப்பி வெளியே வரத்தக்கதான காரியங்களை ஆண்டவர் செய்கிறாரு. நீங்க வாய் திறக்கும் போது வியாதிகள் நீங்கும். நீங்க வாய் திறக்கும் போது பிசாசுகள் அலைகழித்து மாறும். நீங்க வாய் திறந்து சொல்லும் போது ஆசீர்வாதங்கள் தேடி வரும். எல்லா கட்டுகளும் உடைக்கப்படுகிறது. எல்லா சாபங்களும் ஆசீர்வாதமாக மாறிக்கொண்டே இருக்கிறது. நெடுநாளாக நீங்க காத்து கொண்டிருக்கலாம். செங்கடல் எப்பொழுது திறக்கும் வெளியே வரலாம் என்று காத்து கொண்டிருக்கலாம். பண பிரச்சனை எப்போ மாறு வெளியே வரலான்னு இருக்கலாம். வியாதி எப்பொழுது மாறு வெளியே வரலான்னு நினைக்கலாம். இந்த பிரச்சனை, குடும்ப பிரச்சனை எப்போ மாறு வெளியே வரலான்னு இருக்கலாம். எல்லாத்துக்கும் இன்றைக்கு ஒரு முடிவு உண்டாகிறது. எல்லாத்துக்கும் வார்த்தை எப்போ கேட்கிறீங்களோ அப்போது முதலே உங்களுக்கு முடிவு காலங்கள், அந்த காரியத்துக்கு ஒரு முடிவு காலம் ஆரம்பிக்க போகிறது. தேவனுடைய கரம் உங்க கூட இருக்கிறது. உங்களுக்கு செபிக்கிற தேவனே, உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற தேவனுடைய கரம் வல்லமை பிள்ளைகள் மேல் இறங்க நன்றி செலுத்துகிற அபிஷேகத்தின் கரம் இறங்கி ஆண்டவரை கேட்ட வார்த்தையின்படி எது அழிக்கும் என்று நினைத்தார்களோ, செங்கடல் தான் நமக்கு கடைசியான அழிவு நினைத்தாங்களோ, அந்த செங்கடல் அவர்களுக்கு பாதுகாப்பாக, அரணாக, பாதுகாப்பாக, மதிலாக, சுவராக ஆண்டவரை மாற்றி கொடுத்தீங்களே. வெட்டாந்தரில் நடந்தார்களே, அவர் நம்ம இன்றைக்கு என்ன காரியங்களில் அழிந்து போன நினைத்து கொண்டிருக்கிறாங்களோ, பிசாசு அழித்து நினைத்து கொண்டிருக்கிறாங்களோ, அந்த காரியமே இவர்களுக்கு பாதுகாப்பாக, இவர்களுக்கு அரணாக ஆண்டவர் அதை மாற்ற போற மேலான கிருபை நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை பார்த்து முறுமுறுக்கிறாங்க, மோசை நோக்கி முறையிடுறாங்க. ஆனாலும் அந்த செங்கடல் பிளந்தவர்களுக்கு பாதுகாப்பை கொடுத்த தேவ இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில இதை கேட்டுக்கொண்ட ஊருடைய வாழ்க்கையில் என்ன காரியம் அழித்து போட நினைக்கிறீங்களோ அந்த காரியமே உங்களுக்கு பாதுகாப்பாக, அதே உங்களுக்கு வருமானமாக, அதே உங்களுக்கு வாழ்வாதாரமாக மாறும்படி ஆண்டோட அபிஷேகம் உங்க மேல இறங்குறது. எல்லா தடைகளும் உடைகிறது. எல்லா இடர்களும் மாறி போகிறது. இல்லாத இருக்கிற பிள்ளை வாழ்க்கையில அந்த புத்திர சிலாக்கியத்தை கடல் கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம். தடைகள் உடைக்கிற நன்றி செலுத்துகிறேன். புதிய வழிகளை, நீ அறியாத பாதை
பாதையிலே உன் நடத்துவேன்னு சொன்னீங்களே, அந்த செங்கடலை அவங்க அறியாத ஒரு பாதை, அந்த கடன் பிரச்சனை அறியாத ஒரு பாதை, அந்த வியாதி அறியாத ஒரு பாதை, அந்த குடும்ப பிரச்சனை அறியாத ஒரு பாதை, அந்த வேலையில் அது அறியாத ஒரு பாதை, அந்த பிசினஸ்ல அது அறியாத ஒரு பாதை, அறியாத பாதையில் உங்களை நடத்தி அக்கறையிலே கொண்டு போய் சேர்த்து உங்களை உயர்த்துற சாலத்தில் வைக்கும்படி ஆண்டவர் கிருபை வெளிப்படுகிறது. தேவனை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். உங்களுடைய கரம் ஒவ்வொரு மேல இருக்கிற நன்றி செலுத்துகிறேன். பெரிய காரியங்களை நீங்க எதிர்பாருங்க, பெரிய காரியங்களை ஆண்டவர் பேசியிருக்கிறாரு. நீங்க அந்த பரிசுத்தப்பட்ட ஊழியத்தை ஜெபித்துக் கொள்ளுங்கள், அறிமுகப்படுத்தி வைங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது காரியங்களில் நீங்க சப்போர்ட் பண்ணுங்க, தூணா நில்லுங்க. ஆண்டவர் இன்னும் தொடர்ந்து உங்கள்கிட்ட பேச ஆண்டவர் வாஞ்சை இருக்கிறாரு. பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்திருக்கிறாரு. அடுத்த ஒரு லைவ்ல மறுபடியும் சந்திப்போம். God bless you.